ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்மோஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வெண்டைக்காயை வச்சு ஒரு பிண்டி மசாலா, ஒரு மகாராஷ்டிரன் ஸ்டைல்ல ஒரு பொரியல். இது நீங்க சாதத்தை கூடயும் தொட்டுக்க முடியும், சப்பாத்தி புல்கா அந்த மாதிரி ஐட்டத்தை கூடயும் தொட்டுக்க முடியும். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோட ஒரு மசாலா பிண்டி, மசாலா வெண்டைக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு முழு வெண்டைக்காய், இந்த முழு வெண்டைக்காயை சென்டரா கீறிட்டு, சின்னதா இருந்தா இப்படியே விட்டுட்டேன், பெருசா இருந்தா அதை இந்த பக்கம் ரெண்டா கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண வெண்டைக்காய் எங்கிட்ட நான் ஒரு 3/4 கிலோ வெண்டைக்காய் வச்சுட்டு இருக்கேன். 3/4 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி நீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி சென்டரா கட் பண்ணிட்டு அதை ரெண்டு பக்கமா கீறி 4 போட்டிருக்கேன். ஒரு வெண்டைக்காயை 4 கீறி வச்சிருக்கேன். சின்னதா இருந்தா 2 வச்சுட்டு இருக்கேன். சின்னது 2, பெருசா இருந்தா 4 கீறிருக்கேன். வாங்க இந்த வெண்டைக்காய் மசாலா செய்யலாம். வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஓக் வைக்கிறேன். ஓக் சுடட்டும். இந்த ஓக்கில் ஜஸ்ட் கொஞ்சமா ஒரே ஒரு டிராப் எண்ணெய், நான் வறுத்த வேர்க்கடலை வச்சிருக்கேன். அன்சால்டட் வறுத்த வேர்க்கடலை இந்த ஒரு கப்பு போட்டிருக்கேன். மேபி ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஃப்ளேம்ல லோல வச்சுக்கோங்க, ஆல்ரெடி வறுத்தது தான். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு. எள்ளு ஸ்லைட்டா பொரியட்டும். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துருங்க. அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் கடலை மாவு. இது மார்க்கெட்ல வாங்கின கடலை மாவு. இந்த கடலை மாவை ஸ்லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஓக் இருக்கிற சூட்லயே இந்த கடலை மாவு வறுபட்டுரும். ஏன்னா இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். கடலை மாவு ஸ்லைட்டா கலர் மாறும் பாருங்க. இந்த கலர் மாறும்போது எடுத்துடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கிற சூட்ல தான் இந்த கடலை மாவை வறுத்துட்டு இருக்கேன். இந்த வறுத்தது இருக்குல்ல, அதையும் சேர்த்துறேன். சேர்த்து ஒண்ணா ஒரு பரட்டி பரட்டிடுங்க. நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதையும் பிளேட்ல எடுத்துறேன். நம்மளோட எள்ளு, கடலை மாவு, வேர்க்கடலை ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. டேரக்டா மிக்சர் ஜார்ல சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி, ட்ரை மேங்கோ பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், இந்த மசாலா ஸ்டஃபிங் தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள். இத நல்ல ஒரு கொரன்னு பவுடரா திரிக்கணும். திரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன், ஓக் வைக்கிறேன். நம்ம இந்த வறுத்த இந்த பிண்டிக்காக வறுத்தோம்ல, வெண்டைக்காய்க்காக, அதே ஓக் வைக்கிறேன். சுடட்டும். நம்ம வச்ச ஓக்கை சுட்டுடுத்து நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா காயட்டும். முட்டை எண்ணெய் சுட்டுடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்கிறேன்.
கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வச்சுங்களேன். உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன். நம்ம போட்ட பருப்பு கலர் மாறி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்மளோட வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காய் போட்டு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணணும். நம்ம இந்த வறுத்த மசாலா இருந்தது பார்த்தீங்களா, வேர்க்கடலை, எள், அதெல்லாம் இந்த மாதிரி நரன்னு, ரொம்ப ஃபைன் போடுற இல்லாமல் கொஞ்சம் நரன்னு இந்த மாதிரி நான் திரிச்சு வச்சுருக்கேன். இப்படி இருக்கட்டும். $40 to 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்து வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு அரை உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம். ரொம்ப போட்டு கிளறாதீங்க, உடஞ்சிரும். வேக அது ரொம்ப போட்டு கலரணும்னா கூழாயிடும். அது ஆகக்கூடாது, உதிரி அப்படியே இருக்கணும். கூடியமான மட்டும் இந்த மாதிரி பாத்திரத்தை அப்படி ஸ்லைட்டாக மேலே கீழே பண்ணிப்பாரு. நான் ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டு இந்த பொடி அரைச்சோம்ல, பொடியை நான் முதல்ல ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே சரியா இருக்கும். பட் முதல்ல ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜென்டலா பரட்டி விடு. பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்துறேன். நம்ம வறுத்த மொத்த பொடியும் நான் சேர்த்துட்டேன். கரெக்டா இருக்கும். அது ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஃப்ளேமை ஹை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. உங்களோட மகாராஷ்டிரன் ஸ்டைல் பிண்டி மசாலா தயாராகிடும். நான் ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு அரை உப்பு தேவைப்படுது. ஒரு அரை உப்பு சேர்த்துக்கிறேன். அரை உப்பு சேர்த்துட்டு அப்படி ஜஸ்ட் ஒரு பரட்டிட்டு அவ்வளோதான். பார்த்தீங்களா, உதிரா ஒரு வெண்டைக்காய் மசாலா மகாராஷ்டிரன் ஸ்டைலில். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஐ அஷ்யூர் யூ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடுத்த வாட்டி செய்யுங்க. நம்மளோட மகாராஷ்டிரன் ஸ்டைல் வெண்டைக்காய் மசாலா தயார். சாம்பார் சாதம், ரச சாதம், சப்பாத்தி, பூரி எது கூட வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ மகாராஷ்டிரன் ஸ்டைல் ஒரு வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை தயார். நம்மளோட மகாராஷ்டிரன் ஸ்டைலில் செஞ்ச ஒரு வெண்டைக்காய் மசாலா அட்டகாசமான ரெசிபி. அந்த பொடி இருந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் உருளைக்கிழங்கு, சேப்பாங்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டத்தில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் ஃபுட் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. லக்ஷ்மி பூஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், சமைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.